லெக் மசில்ஸை பெருசாக்கிறதுக்கு 3 ஈஸி டிப்ஸ். பேசிக்கா இருந்தாலும் சரி, இன்டர்மீடியேட்டா இருந்தாலும் சரி, அட்வான்ஸா இருந்தாலும் சரி, நான் சொல்ற இந்த எளிய டிப்ஸை நீங்க இன்கார்பரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்ஸ் பெரிய அளவுல இம்ப்ரூவ் ஆகும். டிப் நம்பர் 1, நிறைய பேர் லெக் ட்ரைனிங் அப்படின்னு வரும்போது அவங்களோட குவாட்ரிசெப்ஸ்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுவாங்க. லெக் ஒர்க் அவுட்ல ஃபர்ஸ்ட் குவாட்ரிசெப்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனர்ஜி எல்லாம் காணாம போனதுக்கு அப்புறமா ஹாம்ஸ்ட்ரிங்கை ட்ரெயின் பண்ணும்போது அவங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் பெருசாகிறதே இல்லை. உங்க லெக்ஸ் பெருசா தெரியணும்னா உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் வளர்ந்தா மட்டும்தான் உங்க லெக்ஸ் பார்க்கறதுக்கு பெருசா தெரியும். அண்ட் உங்களோட பேலன்ஸ், உங்களோட ஸ்டெபிலிட்டி, இது எல்லாமே உங்க ஹாம்ஸ்ட்ரிங் டிட்டர்மைன் பண்ணுது. உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் வீக்கா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாம்ஸ்ட்ரிங்கை ட்ரெயின் பண்ண ஆரம்பிங்க. வீக்கா இல்லை அப்படின்னாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ஹாம்ஸ்ட்ரிங்கை ட்ரெயின் பண்ணும்போது உங்களோட ஸ்குவாட்டோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. சீட்டட் லெக் கர்லாக இருக்கலாம், இல்லைன்னா லையிங் லெக் கர்ல், சிங்கிள் லெக் கர்ல், ஏதாவது ஒரு லெக் கர்லில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபுல் குவாட்ரிசெப்ஸை முடிச்சுட்டு திரும்பவும் ஹாம்ஸ்ட்ரிங்கை ட்ரெயின் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்குக்கு கொஞ்சம் ஸ்டிஃப் லெக் ஒர்க் அண்ட் லெக் கர்ல் ஒர்க்கு மொத்தமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குவாட்ரிசெப்ஸ்க்கு போனாலும் சரி. பவர் லிஃப்டிங் கோல்ஸ் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்கை எக்ஸாஸ்ட் பண்ணாமல் ஸ்குவாட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பட் நம்மளோட கோல் அப்படின்றது லெக் மசில்ஸை பெருசாக்கணும். ஹாம்ஸ்ட்ரிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிப். டிப் நம்பர் 2, என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லெக் ஒர்க் அவுட் அப்படின்னு வந்தாலே நான் கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்கிற ஸ்குவாட்ஸ். ஸ்குவாட்டை விட ஒரு சிறந்த லோவர் பாடி பயிற்சி கிடையவே கிடையாது. ஸ்குவாட்ஸ் ஒரு சில பேர் இட் இஸ் டேஞ்சரஸ், ரோட்ல நடந்து போறது கூட ரொம்ப டேஞ்சரஸ் தான். ஓகேவா, எந்த வண்டி எப்போ இடிக்கும்னு தெரியாது. when accidents happen. ஸ்குவாட்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான சேஃப்டி மெக்கானிசம்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ஈகோ லிஃப்டிங் இல்லாமல் வெயிட்ஸை நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது இதை விட சிறந்த லோவர் பாடி எக்ஸசைஸ் கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு ஸ்குவாட் பண்ணும்போது நான் விழுந்துருவேனோ அப்படின்ற பயத்தில் தான் ஸ்குவாட் பண்ணவே பயப்படுவாங்க. என்ன அப்படின்னா பெஞ்ச் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவோம். வெயிட் எல்லாம் எதுவும் எடுத்துக்க வேணாம். ஓகேவா, ஒரு பெஞ்ச், இந்த மாதிரி பெஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெஞ்ச்லேருந்து ஒரு 6லேருந்து 8 இன்ச் முன்னாடி நின்றுக்கோங்க. உங்களோட கால்களை நல்லா வைடாக வச்சுட்டு உங்களோட டோஸை ஸ்லைட்லி பாயிண்டட் அவுட்வர்ட்ஸ். உங்களோட ஹிப்பை பின்னாடி தள்ளுறதுனால உங்கள் முட்டி மடங்குது. முட்டியை மடக்கிறதுனால ஹிப்பு பின்னாடி போகிறதில்ல. ஓகேவா, ஸோ இந்த ஹிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போது நம்ம கொஞ்சம் பெஞ்ச்லேருந்து முன்னாடி உட்காந்துருக்கோம். பின்னாடி இருக்கிற பெஞ்சில் உட்கார ட்ரை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ என்னோட முட்டி டோஸ்க்கு முன்னாடி போகல. முட்டியில் எப்போ இன்ஜுரி வரும் அப்படின்னா உட்காரும்போது இப்படிலாம் போனால் ஹைப்பர் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால முட்டியில் பெயின் வரும், இன்ஜுரி வரும். அதே நம்ம ஹிப்பை பின்னாடி தள்ளி இப்படி உட்காரோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது முட்டி ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் இருக்குது, ஹிப்போட மூமெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது ஃபுல் வெயிட் உங்கள் தைஸில் விழுது. இந்த மாதிரி பண்ணும்போது கீழே விழுந்துருவோம் அப்படின்ற பயம் இல்லை. எப்படியா இருந்தாலும் பெஞ்ச் இருக்குது உட்கார்றதுக்கு அப்படின்றதுல ஃபஸ்ட்டு உங்களோட மூமெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த பயம் அப்படின்றது பேசிக்காக குறைய ஆரம்பிக்கும். இது குறைய குறைய கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர்லோட் பண்ணி ஸ்குவாட்ஸை ஹெவியாக பண்ண ஆரம்பிச்சிங்க, உங்களுக்கு சரியான ரிசல்ட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஓகே, ஸ்குவாட்ஸை பார் வச்சு பண்ணும்போது பல சேஃப்டி மெக்கானிசம்ஸ் இருக்குது. நிறைய பேர் அவங்களுக்கு ஹைட் பத்தலை அப்படின்ட்டு ரொம்ப ஹைட்டில் வச்சுட்டு காலெல்லாம் எம்பி அதுக்கப்புறமா அவங்க வெயிட்டை எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக். என்னோட ஸ்குவாட் பார் இங்கே இருக்குது, நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா என்னோட ஷோல்டர் லெவலுக்கு கீழே பார் இருக்குது. ஸோ நான் லைட்டாக குனிஞ்சு பாரை எடுக்கிறேன் அப்படின்னா கீழேருந்து நான் மேலே தூக்கும்போது என்னோட நார்மல் ஹைட் வரும்போதே பார் வெளில வந்துடும். ரெண்டாவது விஷயம், எப்போவுமே வெயிட்ஸ் போடுறீங்க அப்படின்னா இங்கே உங்களோட லாக்ஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். மூணாவது விஷயம், ஒரு நல்ல ஸ்பாட்டர் தேவை. இப்போ நம்ம வார்ம் அப் வெயிட்டோட கம்மியாக வச்சுருக்கோம். ஸோ ஸ்பாட்டர் அப்படின்றத பார்க்க போகிறது இல்லை. கழுத்தில் இல்லை, கழுத்து கீழே உங்கள் ட்ரப்பீசியஸில் லாக் பண்ணி உங்களோட ஸ்கேப்புலாவை டைட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸ்டேபிளாக வெயிட் நின்றும். இப்போ என் லெக்ஸை வைடாக வச்சுட்டு நான் ஸ்குவாட் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு சேஃப்டி பார்ப்பீங்க, இங்கே சேஃப்டி ரெயில். ஸோ பார் அப்படின்றது நேராக ஏதாவது ஆச்சு அப்படின்னாலும் இந்த ரெயில்ஸ் பிடிச்சிடும், நம்ம பாடியை க்ரஷ் பண்ணாது. இப்போ என்னோட அங்கே கற்றுக் கொடுத்த மாதிரி ஹிப்பை பின்னாடி தள்ளுறேன், ஸ்லோவாக கீழே போனேன் அப்படின்னா பேரலில் பிரேக் பண்ணி மேலே வந்துடுறேன். ஸோ தட்ஸ் அ சிம்பிள் ஸ்குவாட். ஓகேவா, இந்த மாதிரி பண்ணும்போதும் ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். வி கால் இட் பட் விங்க். இப்போ நம்ம ப்ராப்பராக ஸ்குவாட் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஒரு சில பேருக்கு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. எனக்கு என்னோட பேரலில் பிரேக் பண்ணுற வரைக்கும் இந்த ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இதுக்கு கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைன் கொஞ்சம் உள்வாங்கும். பட் உள்ளே போகும்போது எனக்கு அந்த ஸ்பைனோட அலைன்மெண்ட் கொஞ்சம் குறையும். அது என்ன அப்படின்னா ஹாம்ஸ்ட்ரிங் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு சில பேருக்கு ஹாஃப் ஸ்குவாட் வரும்போதே இப்படி பட் விங்க் வர ஆரம்பிச்சிடும். அது வந்துச்சுன்னா அவங்களால ஃபுல் டெப்த் போக முடியாது. அப்படி டெப்த்து போனாலும் லோவர் பேக் பெயின்ன்றது அடுத்த நாள்
கொன்னுடும். அண்ட் இன்ஜுரிக்கான ஒரு ஃபார்முலா. ஸோ ஒரு சில பேருக்கு இந்த பட்விங்க் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றப்போ ஸ்குவாட்ஸில் ஓவர்லோட் பண்ணுறதுன்றதுல அவங்களுக்கு பெருசாக ரிசல்ட்ஸ் வராது. ஏன் அப்படின்னா ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கிடைக்கல. அந்த மாதிரி சமயத்தில் இவங்க அவங்களோட லெக் ப்ரெஸ்லையோ இல்லை ஹேக் ஸ்குவாட்ஸ்லையோ இல்லை பெண்டுலம் ஸ்குவாட்ஸ்லையோ ஃபுல் ஓவர்லோடட் ஃபுல் டெப்த் பொசிஷன் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய ப்ராப்பர் ஃபார்மில் ஹேண்டில் பண்ணக்கூடிய வெயிட்டில் செய்யும்போது தே ஆர் கோயிங் டு கெட் குட் ரிசல்ட்ஸ். டிப் நம்பர் 3, லெக்ஸு ஈஸியாக வளராது. இதுதான் டிப்பு. ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து லெக் ஒர்க் அவுட் ஓகேப்பா, நான் வந்தேன் 100 ஃப்ரீ ஸ்குவாட் போட்டேன், கொஞ்சம் லெக் ப்ரெஸ் பண்ணேன், கொஞ்சம் லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ணேன், லெக்கே வளரலப்பா. வாய்ப்பில்லை ராஜா. லெக் ஒர்க் அவுட் அப்படின்னு வரும்போது உன்னோட லிமிட்ஸை புஷ் பண்ணும்போது மட்டும்தான் லெக் மசில் வளரும். ஏன்னா நல்லா யோசிச்சுப்பாரு, ஒரு மனுஷன் அப்படின்னு வரும்போது ஒரு 500-600 வருஷம் முன்னாடினா ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டராவது ஒரு மனுஷன் நடந்துட்டு இருந்தான். இன்னைக்கே ஒரு நார்மல் ஆக்டிவ் பர்சன் அப்படின்னா 10,000-12,000 ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் பாதி 6,000 வாட்டி உங்கள் லெக்ஸு நவுறுது. நீங்கள் வளர வைக்கிற அளவுக்கு ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு இன்டென்ஸான ஒர்க் அவுட் செய்யணும். இன்டென்சிட்டி போட மாட்டேன் அப்படின்னா லெக்கு நான் வளர மாட்டேன் அப்படின்னு உட்காந்துரும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் நம்பர் 3, உங்களோட லிமிட்ஸை புஷ் பண்ற அளவுக்கு உங்க லெக் ஒர்க் அவுட் இருக்கணும். லிமிட்ஸை புஷ் பண்ற அளவுக்குன்னு சொன்னா உங்க ஈகோவை புஷ் பண்ற அளவுக்கு இல்லை. ஸோ என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெவி வெயிட் ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று 100 கிலோ 150 கிலோ போட்டால் தான் ஹெவி வெயிட் ட்ரைனிங் அப்படின்னு ஒரு சில பேர்லாம் வந்து மனசுல யோசிக்கிறீங்க. ஹெவி அப்படின்றது ஒரு ரிலேட்டிவ் டேர்ம். உங்களால 15 கிலோல 8 ரெப்பு பண்ண முடியுது அப்படின்னா அந்த 8 ரெப்பை கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு 9th ரெப்பு முடியுதா அப்படின்னு ப்ராப்பர் சேஃப்டியை வச்சுட்டு ட்ரை பண்றது ஒரு ஹெவி செட். அதே வந்து உங்களால் வந்து 50 கிலோ தான் போட முடியும், 100 கிலோவை போட்டு 3 பேரை சுற்றி கட்டி பிடிச்சிட்டு போடுறது அப்படின்றது ஹெவி செட் இல்லை. ஸோ இன்டென்ஸ் ஒர்க் அவுட் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்கள் லெக்ஸ் சூப்பரா ரெஸ்பாண்ட் பண்ண போகுது. லெக்ஸை வளர்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு 3 முக்கியமான டிப் பார்த்துருக்கோம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல இருக்கிற சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Until my next video, this is your Bigly, over and out.